Hi friends, Kerala style tuna fish வச்சு ஒரு சூப்பரான ஊறுகாய் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் தான் டியூனா மீன் சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல சூறை மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வெறும் கறியோட கட் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இல்லை, மட்டன் மாதிரி இருக்குது. 1 kg மீன் எடுத்திருக்கேன். இதில் 2 tablespoon மிளகாத்தூள், 2 tablespoon மல்லித்தூள், 1 tablespoon மிளகுத்தூள், 1/2 tablespoon மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கையில் 2-3 கிள்ளி நான் போட்டிருக்கேன். 2 tablespoon கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிளறணும். இதில் வந்து மெயின் கோகோனட் ஆயிலில் தான் நம்ம இந்த டிஷ் வந்து செய்யணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கோகோனட் ஆயில் ஊற்றி நல்லா கிளறி 1 to 2 hours வந்து இந்த மீனை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த மீனை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதையும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மீன் எடுத்து இந்த இதில் போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். இது 1 hour வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஊற வைக்கும்போது இதோட மசால் எல்லாமே இந்த மீனில் நல்லா இறங்கி நம்மளுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்கும். இதில் இருக்கிற மீனை நான் 2 times பேனில் போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக அந்த எண்ணெயில் போட்டு சேர்த்து நம்ம பொரித்து எடுக்கணும். இந்த கருவேப்பிலை போடும்போது இந்த எண்ணெயோட கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து மீனில் இறங்கி வரும்போது நம்மளுக்கு அதோட டேஸ்ட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணும்போதே கோகோனட் ஆயில் ஊற்றி அந்த மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுங்களேன். உங்களோட மீனோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட வேகிற டைம் வந்து ஒரு 10 minutes தான். 10 to 15 minutesக்குள்ள நல்லா ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், நம்மளோட மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 tablespoon கோகோனட் ஆயில், 2 to 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, வெள்ளைப்பூடு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். 1/2 tablespoon மஞ்சத்தூள், 1 tablespoon வெந்தயத்தூள். வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி நான் போட்டிருக்கேன். வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. மறக்காமல் வெந்தயத்தூள் போடுங்க. 1 tablespoon மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும். இப்போ இதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மீனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை எல்லாத்தையுமே இந்த இதில் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். அந்த மிளகாய், வெந்தயத்தூள், இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாமே இந்த மீனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறணும். அப்போ தான் அந்த ஊறுகாய் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வரும். இதோட நான் வந்து 50 ml வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், நம்மளோட மீன் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்ட்டான மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.